அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று நாமினேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறமா ரெண்டு பேர் இன்னைக்கு ஸ்வாப் ஆயிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் பாய்ஸ் டீம்ல இருந்து வந்த ஒரு நபர் சத்யா அவர்கள். அவர் ஓப்பனாக பாய்ஸ் டீமுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்றதையும், நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, இந்த வாரம் யாருக்கு கடுமையாக இருக்கும், போகிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் சொன்னாங்கன்றதை பார்க்க தேவையில்ல, யார் நாமினேட் ஆயிருக்காங்கன்றதை டேரெக்டாக பார்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும், அதனால் நாமினேஷன் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் டீமில் அன்ஷிதா மற்றும் கேப்டனாக இருக்கக்கூடிய இந்த வார தலைவியாக இருக்கிற மஞ்சரியை தவிர்த்து எல்லாருமே நாமினேட். ஜாக்லின், சௌந்தர்யா, தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா, வர்ஷினி, ஸோ இவங்க எல்லாருமே நாமினேட் ஆகியிருக்காங்க. கரெக்டாக போட்டு பசங்க அடிச்சிட்டாங்க, எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அடிச்சிருக்கிறாங்க. பவித்ரா முதற்கொண்டு நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த டைம் யாருக்கு கஷ்டமாக இருக்கும், பொண்ணுங்களே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்காங்களே, கடைசி ஒரு 3 வாரங்களாக கேர்ள்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க தர்ஷா குப்தா, சுனிதா, போன வாரம் ரியா, இப்படி தொடர்ச்சியாக பெண்களுடைய எவிக்ஷன் இருக்கு, கேர்ள்ஸ் டீம்ல ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கப்ப, பாய்ஸ் டீம்ல யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் நாமினேஷன்ல வர்ஷினி இந்த பக்கம் நாமினேட் செய்யப்பட்டாங்க, இந்த பக்கம் முத்துக்குமரன் நாமினேட் ஆனாருன்னு நினைக்கிறேன் டைரக்ட் நாமினேஷன்ல. ஸோ இந்த சைடு பாய்ஸ் டீம்ல மற்றவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா 3 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும் வந்துட்டாங்க. ராயன், ராணவ், அதுக்கப்புறமா சிவகுமார், இவங்க 3 பேருமே வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அருண், முத்துக்குமரன். ஸோ இந்த பக்கம் ஒரு 6 பேர், இந்த பக்கம் ஒரு ஜாக்லின், சௌந்தர்யா, சாச்சனா, ஆனந்தி, தர்ஷிகா, அதுக்கப்புறமா வர்ஷினி, பவித்ரா, 7 பேர் நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் கடுமையாக யாருக்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேபி ஆண்கள் அணியிலிருந்து ஒருத்தர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு நபர் சிவகுமாராக இருக்கலாம். சிவகுமாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் அப்படின்றது வந்திருக்கு. ராணவுக்கு இந்த முறை ஓட்டு குறையும். ஏன்னா ராணவ் இந்த வாரத்தில் பண்ண ஒரு கேவலமான ஒரு செயல், அதை மக்கள் பார்த்து அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் நாமினேஷனில் முத்துக்குமரன் இருக்காரு, அருண் இருக்காரு, அதுக்கப்புறமா விஷால் இருக்காரு. இந்த சைடு கேர்ள்ஸ் டீம்ல சௌந்தர்யாவும் இருக்காங்க, ஜாக்லினும் இருக்காங்க. ஸோ இந்த ஓட்டிங் எல்லாமே இப்போ வரும்போது இப்போதான் ராணவுக்கு உண்மையான ஓட்டிங் எவ்வளோ இருக்குன்றது தெரியும், மக்களுடைய ஆதரவு எவ்வளோ இருக்குன்றது தெரியும். ராணவுக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்கிறதுக்கு அவர் தகுதியான பர்சனான்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஒருத்தன் கேம் ஆடலாம், ஆனால் எதை வச்சு கேம் ஆடுறான், எதுக்காக கேம் ஆடுறான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ராணவ் சொல்கிறாரு, நான் போன வீடியோவில் மிஸ் பண்ண ஒரு வார்த்தையை இந்த வீடியோவில் பதிவு பண்ண விரும்புகிறேன். சும்மா இந்த ஷோக்காக ஒருத்தவங்கள லவ் பண்ணணுமா, பவித்ராவை லவ் பண்ணணுமா, இந்த ஷோ முடிஞ்சு போகும்போது இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷோ முடிஞ்சு போகும்போது அக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாராம். ஒரு இடத்துல அருண் கேட்குறாரு, நீ உண்மையாக லவ் பண்ணுறேன்னா சொல்லு, பாய்ஸ் டீம் நாங்கள் துணைக்கு நிற்கிறோம்னு சொல்லும்போது சே ஏன்னா அது சும்மாண்ணே, எனக்கு சினிமா தானே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்கிறவங்க இவருக்கு வேண்டாமா, இவருடைய லைஃப் பார்ட்னராக சினிமாவில் இருக்கிறவங்களாம் வேண்டாமா. அருண் சொல்கிறார், அவங்க எங்கே சினிமாவில் இருக்காங்க, அவங்க சினிமாவில் இல்லையே, அவங்க சீரியலில் தானே இருக்காங்க அப்படின்னும் போது இல்லை ஒரே ஃபீல்டு தானே, ஒரே ஃபீல்டில் இருக்க ஆட்கள் வேணாம். ஏன்னா என்னை பார்த்துக்கணும், எனக்கு லைஃப் பார்ட்னராக வரவங்க என்னை பார்த்துக்கணும். அதனால் சினிமாவில் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, என்னை பார்த்துக்கணும், அதனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இது உன்னுடைய கல்யாணம் பண்ணிக்கிறது உன்னுடைய உரிமை. ஆனால் இந்த ஷோக்காக ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுவேன், அந்த பொண்ணு மனசை நான் கெடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அக்கான்னு சொல்லிட்டு போவேன், அந்த பொண்ணை நான் தப்பான கண்ணோட்டத்தில் தான் கிளியராக அவன் பார்க்குறான், அது நல்லாவே தெரியுது, நான் அந்த மாதிரிலாம் பார்ப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம். இதுவே இந்த இடத்துல கமல் சார் இருந்தால் நிச்சயமாக தட்டி கேட்டிருப்பாரு. விஜய் சேதுபதி போன வாரம் இந்த ஸ்கூல் டாஸ்கில் நடந்த லவ் பாசிட்டிவாக பேசிட்டு போயிட்டாரு. லவ் எப்போ வேணா வரும், யாருக்கு வேணா வரும், அதுக்கு நேரங்காலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாரு. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவார், அங்கே ஆரம்பிச்சது விளையாட்டாக ஆரம்பிச்சது இன்னைக்கு வினையாக நிற்கிது. ரொம்ப ட்ரை பண்ணுறான், அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், போக போக ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இதை விஜய் சேதுபதி கேட்பாரா? அவர் எதை தெரியுமா கேட்பாரு, 3வது ப்ரோமோல சாச்சனாவை வச்சு செய்கிறாங்கல்ல அதை கேட்பாரு. இதெல்லாம் கேட்க மாட்டார். சாச்சனை அழுதுட்டாலே அதனால் அவங்கள கேட்பார். ஒரு டாஸ்க்கு தான் வெற்றி தோல்வி சகஜம் தானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமை வச்சு செய்வார். மற்றபடி இவர் சீரியஸான மேட்டர்லாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்வாப்பிங் யார் இன்னைக்கு ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஆனந்தி அங்கே போயிருக்காங்க, பாய்ஸ் டீம்ல இருந்து இங்கே சத்யா வந்திருக்கிறாரு. சத்யா வரும்போதே அந்த லைனை கிராஸ் பண்ணும்போதே சத்யா என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, மீ வெர்சஸ் பாய்ஸ் டீம்,
பாய்ஸ் டீம் ரெடியாக இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லிட்டு வராரு. ஆனந்தி வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க, சத்யா ஸ்வாப் ஆகும்போது எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கும் பாய்ஸ் டீமுக்கும் தான் போட்டி, நான் என் பாய்ஸ் டீமை எதிர்த்து போட்டி போட போகிறேன் அப்படின்னு வந்து சத்யா சொல்லியிருக்கிறதாக ஆனந்தி வந்து சொல்கிறாங்க. ஸோ சத்யா ஒரு முடிவோடு இருக்கார். அவருடைய இண்டிவிஜுவல் கேமை காட்டுறதுக்கு இதுதான் அவருக்கு சரியான ஒரு தருணமாக இருக்கும். இத்தனை நாட்களாக பாய்ஸ் டீம் கூட சேர்ந்து சொம்படிச்சு ஒரு விதமான ஒரு கேம் ஆடி வந்துட்டார். இனிமேல் அவர் என்ன பண்ணணும், அவருடைய தனித்திறமை, தனி டேலண்ட்டு, அவருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத காட்டணும். அதுக்கான ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கேர்ள்ஸ் டீமுக்கு அவர் இந்த வாரம் போயிருக்காரு. ஸோ இருக்கிற எல்லா டாஸ்க்லையும் ஆண்களுக்கு எதிராக அவர் விளையாடி கேர்ள்ஸ் டீமுக்கு ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் போயிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். சொல்லிட்டு வந்துட்டாரு, மீ வெர்சஸ் பாய்ஸ் டீம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி போல்டாக சத்யா பண்ணார் அப்படின்னா மக்கள் சத்யாவை விரும்புவாங்க. ஸோ பரவாயில்ல, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இல்லாட்டி ஆஸ் யூஸ்வல் நான் இங்கே இருந்தும் நான் சொம்படிப்பேன் அப்படின்னாருனா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு விஷயம் நடந்திருக்கு வீட்டுக்குள்ளே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் இருந்து எவிக்ட் ஆகிறதுக்கு 100க்கு ஒரு 95% சிவகுமாருக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா? எனக்கு கூட சாச்சனா போகணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் இருக்க கேர்ள்ஸ் டீமோடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ பாய்ஸ் டீமில் இருந்து தான் போய் ஆகணும். அதனால் அது சிவகுமாராக இருக்கணும் அப்படின்னு நான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.